பிளவுபட்டது மொட்டு. கடும் நெருக்கடியில் ராஜபக்ஷக்கள். தேர்தலின் முடிவில் இலங்கையில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம். மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் வெளியாக உள்ள அறிவிப்பு. ரணிலுக்கே ஆதரவு, ராஜபக்ஷவிற்கு பரந்த அமைச்சரின் கடிதம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்காமல் தனி வேட்பாளரை முன்வைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை தீர்மானித்துள்ள நிலையில் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை முன்னிறுத்த தீர்மானித்ததை அடுத்து ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சேரந்தி ராஜபக்ஷ, நிபுண ரணவக ஆகியோர் பெரும்பான்மையான எம்பிக்களின் ஆதரவில்லாத தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க உள்ளனர். வரும் நாட்களில் கட்சி அமைப்புகளை ஒழுங்கமைக்க வேண்டும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை முன்னிறுத்த தீர்மானித்துள்ள நிலையில் அக்கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கடும் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதோடு அவர்களும் எதிர்வரும் நாட்களில் தமது நிலைப்பாடுகளை அறிவிக்க உள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை முன்னிறுத்த தீர்மானித்துள்ள நிலையில் தேர்தல் களமும் சூடு பிடித்துள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் தமது பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் எம்பிக்களிடையே பல அணிமாற்றங்கள் இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 13ஆம் திருத்த சட்டத்தின் கீழ் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை வழங்குவதற்கு பொதுஜன பெரமுன எதிர்ப்பை வெளியிடுவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த விடயத்தை தெற்கை போன்றே வடக்கிலும் சென்று கூறி வருகின்றேன். சில தரப்பினரை போன்று வடக்கில் ஒன்றையும் தெற்கில் ஒன்றையும் நாங்கள் பேசப்போவதில்லை. இதனால் வடக்கின் சில அரசியல் கட்சிகளினால் எம்முடன் இணைந்து செயற்பட முடியவில்லை. வடக்கின் ஒரு தொகுதி இளைஞர்கள் தற்பொழுது காணி காவல்துறை அதிகாரம் என்ற கோரிக்கையை கைவிட்டுள்ள நிலையில் தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் தற்பொழுது எங்களுடன் இணைந்து கொண்டுள்ளனர். எதிர்வரும் தேர்தல்களில் வடக்கினை பிரதிநிதித்துவம் செய்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை உருவாக்குவது எமது இலக்கு. அவ்வாறு தெரிவாகும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கலாம். ஒரு காலத்தில் அவர் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ கூட பதவி வகிக்கலாம். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பிரதான எதிராளி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவே ஆவார். அத்துடன் எமது கட்சியிலிருந்து விலகி வெளியேறியவர்களை பிரதான சவாலாகவோ எதிராளிகளாகவோ கருதவில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போவதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பிரசன்ன ரணதுங்க எழுதியுள்ள கடிதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளதாவது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை. மாறாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கே ஆதரவளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு பொருளாதார ரீதியாக நெருக்கடியை எதிர்கொண்ட போது அதனை மீட்டெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கவே எனவும், எனவே ஜனாதிபதி தேர்தலில் தனது ஆதரவு அவருக்கே எனவும் ஆரம்பம் முதல் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேராவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு இன்று விஜயராம பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதுவரையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. எனினும் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாக
நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பிரேரா உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் புதன்கிழமை அறிவிக்கப்படும் என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் மரிக்கார் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று காலை கட்டுப்பணம் செலுத்த பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இதுவரையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக 6 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனுக்கள் ஆகஸ்ட் 15 ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் புதிய போராட்டம் ஒன்றிற்கு வழிவகுக்கும் என சில தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பாதுகாப்பு செயலாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு ஊடகவியலாளர் ஒருவர் விரும்பிய தேர்தல் முடிவுகள் கிடைக்காவிட்டால் இலங்கையில் 2வது போராட்டம் நடத்தப்படலாம் என இலங்கையில் உள்ள சிலர் கூறியுள்ளனர். மறுபடியும் போராட்டம் நடக்காமல் இருக்க பாதுகாப்பு படையினர் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளீர்களா என கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர், அப்போது ஏற்பட்ட நிலைமை மிகவும் திடீர் நிலைமை. ஆனால் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஏன் இப்படி நடந்தது, இதற்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். எனவே அப்படியொரு நிலை மீண்டும் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படியான சூழ்நிலையை தடுக்க காவல்துறையினர் தயாராக உள்ளனர். அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை திருத்தம் வழமை போன்று இன்று நள்ளிரவில் இடம்பெறும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது என வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானது எனவும் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என்ற கணிப்பின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை ஆர்டர் செய்யாத காரணத்தினால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையாக ஆதரவளிக்கின்றேன். 2022 ஆண்டின் முற்பகுதியில் செய்தது போல் பொருளாதாரம் தோல்வியடைந்தால் அனைத்தும் எவ்வாறு சரிந்துவிடும் என்பதை நாங்கள் பார்த்துள்ளோம். தற்போதைய திட்டம் செயல்படும் போது நாம் புதிய விடயங்களை முயற்சி செய்ய முடியாது. ஜனாதிபதி அதை மீட்பதிலும் நிலைப்படுத்துவதிலும் சிறப்பான பணியை செய்துள்ளார். நமது வெற்றிகரமான கொள்கைகளை கடைபிடிப்பது நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு இன்றியமையாதது என தெரிவித்துள்ளார்.